இன்றைக்கு நீங்கள் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான காணொளி. நீங்கள் இன்றைக்கு பார்க்க போற இந்த காணொளி மௌனித்த பொழுது. டிக்கெட் வந்து எந்த கையில இருக்குது. மௌனித்த பொழுது கதாநாயகி. நான் ஒரு பரதம் படிச்ச ஒரு கேர்ள் தான். ஸோ அது நல்லா வந்திருக்குமென்று நான் நம்புறேன். எந்த பெஸ்ட்டை கொடுத்த நான். அப்போ அந்த சாங் தான் ஹைலைட் இந்த படத்துல. கனடிய மக்கள் எல்லாருமே எங்களோட படத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. மௌனித்த பொழுது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நீங்கள் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான காணொளி. அடிக்கடி வித்தியாசமான காணொளி என்று எல்லா யூடியூபர்ஸும் பாவிப்பினோம். ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே வித்தியாசமான காணொளி. நான் இதை பற்றி கதைக்கிறதுக்கு ப்ரௌடா இருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு பார்க்க போற இந்த காணொளி மௌனித்த பொழுது. திரைப்படம். இதை பற்றி தான் நான் இன்றைக்கு கதைக்க போறேன். டிக்கெட் வந்து எந்த கையில இருக்குது. பார்க்க போறது கனடிய மக்கள். நீங்கள் வேற நாடுகள்லையும் இது ஓட போகுது. ஆனால் அதை தொடர்ந்து மற்ற காணொலிகள்லையும் கதைப்போம். இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போறது கதாநாயகி. இன்றைய தருணத்துல வெல்கம். இந்த யூடியூபுக்கு முதல் முறையா வந்திருக்கிறா. என்ன தேடி வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கு மௌனித்த பொழுது கதாநாயகி ருவிதாவோட கலந்துரையாட போறோம். ஒரு ஃபன்னான கலந்துரையாடல். திரைப்படத்துக்குள்ள போவதுக்கு முன்னம் உங்களோட நீங்க எங்க இருந்து வந்த, நீங்கள் எப்ப வந்த, நீங்கள் கனடாக்கு என்னென்ன தொழில் செய்கிறீங்கள், அதுகளை பற்றி சொல்லுங்க. என் பேர் ருவிதா. நான் கனடாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் முடிஞ்சுது. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன், ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக. என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது. எந்த இன்ஸ்டாகிராம் வந்து ருவிதா பியூட்டி சலூன் இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் ஸ்ரீலங்காவில் செய்து கொண்டிருந்தேன். நான் ஐ ஹேவ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்ரீலங்காவில் செய்து கொண்டிருந்துட்டு இங்கே வந்ததால் சடனாக திருப்பி இங்கிருந்து முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் என்னண்டு அங்கே இருந்து இந்த கதாநாயகிக்கு வந்தது. அதுக்கு இடப்பட்ட காலங்களில் ஏதாவது சாங்ஸில் நடிச்சிருக்கிறீங்களா, இல்லாட்டி என்ன செய்திருக்கிறீங்களா, என்னண்டு இன்ட்ரெஸ்ட்? எனக்கு தெரியும் நீங்க ஒரு டிக்டாக் ஃபேமஸ் சொல்லி, அதுக்குள்ள வரக்கு முதல் இதை சொல்லுங்க, என்ன மாதிரி? நான் ஸ்ரீலங்காவில் இருக்க கொஞ்சம் ஆல்பம் சாங்ஸ் வந்து செய்திருக்கிறேன். இளந்தாரி சாங், குமர்பட்ட சாங்ஸ் அண்டு அது கொஞ்சம் வைரலாக போன சாங். மற்றது கருத்தப்பட்டின்னு சொல்லி அந்த சாங்ஸ் எல்லாம் இங்கே இருந்தோம். இங்கே தான் ஒரு அக்கா எல்லாம் பாடி செய்தது. ஒரு கிட்டத்தட்ட இளந்தாரி சாங், மற்றது பூக்களை போன்றவள், கருத்தப்பட்ட, மற்றது அப்படி ஒரு 6 சாங்ஸ் 7 சாங்ஸ் வந்து செய்திருக்கிறேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றில் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் மௌனித்த பொழுதுக்குள்ள வருவோம். இந்த மௌனித்த பொழுது உங்களுக்கு எப்படி அந்த சந்தர்ப்பம், அந்த முழு நீள படத்துக்கு எப்படி உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது? எனக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் அண்ணா ஒரு ஆள் தான் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டவர். நான் அங்கே வந்து நிறைய சாங்ஸ் தான் செய்து கொண்டிருந்தேன். நான் பிறகு 2 ஷார்ட் ஃபிலிம் செய்தேன். நான் பிறகு அப்படியே எனக்கு அந்த ஃபீல்டு அப்படியே இங்கே வந்தோன்னே இங்கே செய்யலாமோன்றது எனக்கு தெரியாது. என்னென்னு சொல்கிறேன், இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு உண்மையாகவே வந்தேன். நான் இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு உண்மையாக சரியான சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மெயின் கேரக்டர் செய்கிறது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. சுதானாக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இந்த திரைப்படம் வந்து ஊரிலையும் அடுத்தாண்டு அறிஞ்ச நான் சுதாகரன் சொல்லி இருந்தவர். என்னண்டு இங்க வந்து 2 வருடங்கள் ஆகி அதுக்கு பிறகு நீங்க திருப்பி ஊருக்கு போய் அந்த எடுத்த அந்த அனுபவம், அந்த மனநிலை என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு? உண்மையாகவே எல்லாருக்குமே சொல்ல போனால் ஊர்ன்றது சொர்க்கம்தான். இங்கே வந்து ஒரு ரோபோ மாதிரி தான் லைஃப் போய்கொண்டிருக்குது. உண்மையாகவே ஸ்ரீலங்காவில் நாங்கள் உழைக்கிறோம் தான், ஆனாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். என்ஜாய் பண்ணுறது எல்லாமே. இங்கே ஈவன் ஒரு வருத்தம் சொன்னால் கூட நாங்கள் கட்டாயம் வேலைக்கு போய்த்தான் ஆகணும். ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை, எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சொர்க்கம் உண்டு. அப்படி இருக்க எனக்கு அங்கே போயிட்டு எனக்கு உண்மையாகவே திருப்பி வர மனசே இல்லை. நீங்கள் முழு கதையை சொல்லாட்டிலும் பரவாயில்லை, சொல்லக்கூடாது. ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கட்டம், இல்லாட்டி ஒரு பகுதி, இல்லாட்டி ஒரு உங்களுக்கு அந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் ஒரு சுதாகரனை பார்த்து நீங்கள் ஒரு வியந்து பார்த்து இப்படியெல்லாம் இருக்குது, இல்லாட்டி இப்படியெல்லாம் திங்க் பண்ணி இருக்கிறோம் இந்த கட்டத்தில், அந்த கட்சியான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கட்டம் இருக்குன்னு தானே? அதே மாதிரியான உங்களுக்கு ஏதாவது இருக்குதா?
எனக்கு அதில் உண்மையாகவே ஒரு ஃபேவரட்டான கட்டம்னு சொன்னால் அந்த டான்ஸ் போர்ஷன் தான். உண்மையாக அந்த படங்கள் எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நான் அதெல்லாம் இந்தியன் மூவிஸில் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்துக்காண்டி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை செய்கிறதுன்றது. உண்மையாக நான் ஒரு பரதம் படித்த ஒரு கேர்ள் தான். 4th grade வரைக்கும் முடிச்சிருக்கேன் பரதத்தில். அது இப்போ நான் டான்ஸ்ன்றதை விட்டு நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 10 yearsக்கு மேலே இருக்கும். ஆனாலும் அந்த டான்ஸில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குத்தான். ஆனால் அதை திருப்பி கொண்டு வந்தது உண்மையாக சுதாண்ணா தானே. என்னென்னு சொன்னால் அந்த டான்ஸ் போர்ஷனுக்காண்டி மினக்கட்டு கொழும்புலேருந்து ஒரு டீச்சர் ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து அவ ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே செய்து அதோட நான் எல்லாம் அதுக்கு அந்த டான்ஸ் போர்ஷனுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த போர்ஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் செய்தது. ஏண்டா நானும் 10 years அண்டேக்க எனக்கும் என்னோட சொல்கிறது திருப்பி அந்த டான்ஸ் இதை திருப்பி கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் அதுக்காக சுதாண்ணா உண்மையாக அந்த டீச்சரை கூட்டி கொண்டு வந்து அதுக்கு அந்த போர்ஷனுக்காண்டி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணித்தான் அந்த போர்ஷன் செய்தது. ஸோ அது நல்லா வந்திருக்குமென்று நான் நம்புகிறேன். எந்த பெஸ்ட்டை கொடுத்த நான் எனக்கு அந்த மூவிலே அந்த பிடிச்ச சீன்ன்றது அந்த சாங். உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த சாங்கோட மியூசிக் ஆகட்டும், மற்றது வந்து அந்த பாடின அக்காட வாய்ஸ் எல்லாமே அந்த தொடக்க வரிகளை சொல்லலாம் தானே. அந்த சாங் வந்து ஆடியோ வந்து யூடியூப்ல இருக்குது. நீங்க அந்த சாங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த சாங்கை கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு அந்த அக்காட வாய்ஸ். அந்த அக்கா வந்து கனடால தான் இருக்கிறா. இந்த சாங்கை பாடினது வந்து சரிகா நவநாதன். அவ வந்து கனடாலாம் இருக்கிறா. உண்மையாவே அந்த அக்காட வாய்ஸை நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோ ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு வாய்ஸ் உண்டு. எல்லாரையும் இழுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ். உண்மையா அந்த பாட்டு உண்மையாவே எனக்கு ஒரு ஃபேவரட். நல்லா பிடிச்சிருக்கு. மாலையில் சாலையோரம்னு சொல்லி அந்த சாங் வந்து தொடங்குது. நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா உண்மையா உங்களுக்கு அது ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டுக்கெல்லாம் போகும். அப்படி ஒரு பாட்டு. நீங்க ரீல் செய்யறது நீங்க உங்களோட விருப்பப்படி செய்வீங்க. ஆனா இது முழு நீள படம்ன்றது வித்தியாசம். நிறைய பேர் வந்து நிப்பினம் அதுல. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. உண்மையாவே சரியான கஷ்டம்தான். ரீல்ஸ்ன்றது 30 செகண்ட் இல்லாட்டி 60 செகண்டுக்கு நாங்க செய்துட்டு போகலாம். அது ஆல்ரெடி நாங்க அந்த பாட்டு கேட்டிருப்போம், இல்லாட்டி அந்த பாட்டுல ஆக்ட் பண்ணினாக்கள் ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதுல என்ன மாதிரி ஆக்ட் பண்ணினவைன்றதும் பார்த்திருப்போம். அதை வச்சு சும்மா கஷுவலா செய்யறது. ஆனா படம்ன்றது உண்மையாவே சரியான கஷ்டம்தான். அதுக்குரிய காஸ்டியூம், மற்றது நாங்க போற இது, மற்ற டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்க போனா உண்மையாவே ஒரு ஃபிலிம்ன்றது அந்த கண்டினியூட்டி எல்லாம் இருந்து கலைப்பினம் சொல்லுவினம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மேனேஜ் பண்ணிட்டேன். அப்ப இன்னும் ஒரு சுதாகரன் உங்களை கதாநாயகியா கூப்பிட்டா போவீங்களா? இல்லையா? அவர் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீச்சி அது சொல்ல தெரியாது. சுதா கூப்பிடாட்டி வேற யாராவது கூப்பிட்டா போவீங்களா? அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் உண்மையா. சுதா நான் வேணும்னு சொன்னா இப்போ ஒரு ஷூட்டிங்கு போறேன்னா உண்மையா என்னோட வெஹிக்கிள் இல்ல, சுதானா தான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி மற்றது சாப்பாடு விஷயம் எல்லாம் அப்படி கவனிச்சு கொண்டவர். அப்ப அதனால இனி கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்கள் கதாநாயகியா நடிச்சிருக்கிறீங்க. மற்ற சக கலைஞர்கள் உங்களோட நடிச்சவை வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆக்களா வேற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கணுமா, இல்லாட்டி அவையும் வந்து அறிமுகமா வந்த கலைஞர்களா? அதுல வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள் தான். எல்லாருமே நிறைய படங்கள் பாட்டுகள் செய்த ஆக்கள் தான். ஆனா என் பார்ட்னரா நடிச்சது வந்து ஜே என்று சொல்லி, அவரும் இங்க கனடா தான். அவரும் புதுசு தான். அப்ப நானும் அவரும் தான் இந்த படத்துல புதுசு. மிச்சம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள். அப்படி புதுசண்டு உங்களை சொல்ல இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவில். ஏன்னு சொன்னா நீங்கள் அங்கேயே சாதனை படைச்சிட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா புதுசன்னு சொன்னா முதல் முழு நிலப்படத்துல இல்லாட்டி ஒரு ஷோர்ட் இதுல ஒன்றுலயுமே இல்லாம புதுசா வந்து நிக்கிறது தான் புதுசண்டு அர்த்தம். இல்ல நான் என்னன்னு சொன்னா, நான் இப்ப இந்த கசனுக்கு இந்த பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஆனா இப்ப வேறொரு ஆளோட நடிக்கிறன்றது எனக்கு புதுசுதான். அதனால அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. அது சரிதான். ஏன்னா இப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னு தானே. அதனால உங்களோட டைரக்டர்கிட்ட இருந்து நான் வாழ்க்கை பூரா இதை எடுத்துக்கொண்டு போகணும் என்ற வாழ்க்கையில ஏண்டா அது என்ன? உண்மையாவே அந்த கேரிங்க சொல்லலாம் அண்ணா. உண்மையா இப்ப படத்துல எப்படி சொல்றது, இப்ப நான் இங்க வந்து புதுசுதான். அப்ப அந்த எந்த வகையிலயுமே கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காண்டி உண்மையா கேர் பண்ணி பார்த்து கொண்டு வர. அது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே சுதாண்ணா, டைரக்டர் சுதாண்ணா கவனமா பார்த்து கொண்டவர். ஸோ அதுக்கு தான் சுதாண்ணாக்கு நான் தேங்க்ஸ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இலங்கையில எந்தெந்த இடங்கள்ல நீங்கள் படங்கள் எடுத்த நீங்கள், கனடாவில எங்கெங்க எடுத்த நீங்கள்? எனக்கு
எனக்கு இலங்கையில எடுத்ததை கொஞ்சம் கூட சொல்லுங்க, அதுதான் எனக்கு கேட்க ஆசையா இருக்குது. ஸ்ரீலங்காவில் உண்மையாக ஜாழ்ப்பாணத்தில் கூட ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த இளந்தாரி சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லா சாங்குமே எல்லா போர்ஷனுமே ஜாழ்ப்பாணத்தில் தான் எடுத்தினாங்க. ஜாழ்ப்பாணத்தில் வந்து எங்களோட இந்த படம் வந்து நல்லூரில், புங்குடுதீவு, காரைநகர், அந்த அப்படியான எங்களோட சரியான ஸ்பெஷலான இடங்களில் தான் இந்த படம் வந்து எடுத்தது. கனடாவில் வந்து ஜிடி எல்லாம் டொரண்டோ ஏரியாக்கில் தான் எல்லா ஷூட்டுமே நடந்தது. ஸ்பெஷல்னு சொன்னா எங்கட ஊர்ல எடுத்த ஷார்ட்ஸ்கள் தான் உண்மையாவே ஸ்பெஷல். எங்களுக்கு 4 காலநிலைகள் இருக்குது இங்க, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துல வந்து நீங்க பட்ட கஷ்டங்கள் என்ன? இல்ல கஷ்டம்னு சொல்லல, அது ஏதோ ஒன்று இருக்கும், அந்த கஷ்டம் என்ன சொன்னா? நாங்க ஊருக்கு போய்க்க ஸ்ரீலங்கால உண்மையா நாங்க போன டைம் சரியான மழை. அப்போ அந்த டைம் சரியான வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்தது. நல்லூர்ல ஒரு டான்ஸ் போர்ஷன் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லூர் கோயிலை சுத்தி வெள்ளம். அப்ப அந்த வெள்ளம் எல்லாம் போகும் வரைக்கும் வெயிட் பண்ணி பிறகு அடுத்த நாள் ஷூட் பண்ணி அந்த மலைக்குள்ள எங்களோட டீம் சரியா கஷ்டப்பட்டவை. அந்த ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமன்றதுக்காக சரியா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க. அப்ப அந்த சாங் தான் ஹைலைட் இந்த படத்துல. ஸோ அந்த சாங் நல்லா வந்திருக்குமென்று நான் நம்புறேன். நானும் பார்க்க ஆவலா இருக்கிறேன். கனடிய மக்கள் சப்போர்ட் பண்ணணும். எங்கட திரைப்படம், எங்கட கலைஞர்கள் நடிச்சது நாங்க சப்போர்ட் பண்ணாட்டி வேற ஒரு தரம் சப்போர்ட் பண்ண மாட்டினோம். இந்த படத்தை வந்து நான் நல்லா ஆக்குறதும் கூடாமை ஆக்குறதும் உங்களோட கையில தான் இருக்குது. ஒவ்வொரு தட்டையும் நல்லா ஆக்குவோம் என்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் வேற படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் என்று நான் நம்புறேன். இந்த திரைப்படத்தை முழு கருத்தையும் நீங்க சொல்லாட்டிலும் அந்த கதையை சொல்லாட்டிலும் பரவாயில்லை, அது சொல்லக்கூடாது. என்னன்னா வந்து பார்க்கணும் எல்லாரும். ஆனா ஒரு குழு தாங்கோ, அது என்ன, அது என்ன மாதிரி அந்த ஸ்டோரி, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் டைரக்டர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டதை வச்சு சொல்லுங்க. இங்க டொரண்டோல உண்மையாவே நடந்த ஒரு சம்பவத்தை தான் அந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த படமா செய்திருக்கிறோம். ஓ, இட்ஸ் a real story. Yeah, it's a real story. நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நாங்க எந்த சம்பவத்தை வந்து சொல்ல வாரினம்ன்றது உங்களுக்கு விளங்கும். அதுதான் இங்க நடந்த உண்மையான சம்பவமா படமாக்கி இருக்கு. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மை சம்பவத்தை டைரக்டர் எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த படம் எப்ப எங்கட பெரிய திரையில ஓடுது, எந்த இடத்தை ஓடுது அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க உங்களோட வாயால கதாநாயகியா சொல்லுங்க. கனடால பாத்தீங்கன்னு சொன்னா ஜோக் சினிமால ஜூலை 6 வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி யூரோப் கண்ட்ரியில வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படி நான் நினைக்கிறேன் லண்டன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி நாடுகள்ல வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது. நாங்க நம்புறோம் ஸ்ரீலங்காலையும் இந்த படம் டிசம்பர் ரிலீஸ் ஆகும்ண்டு. ஸோ பார்ப்போம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட ஸ்ரீலங்காவில எங்களோட படம் வந்து கால் பதிக்க வேணும். ஏன்னா இருந்தாலும் கூட எங்களோட யூரோப் ஃபேன்ஸ் அவை எல்லாருக்கும் காட்டுவார் சுதாகரன், அது எனக்கு தெரியும். என்ன பிரான்ஸ் என்று சொன்னவர். அடுத்தது மிச்ச விவரங்கள் என்னை வரப்போற காணொலி வழியா பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய நாங்கள் இதை பற்றி கதைக்க போறோம், அந்த காணொலி வழியா பார்க்கலாம். இந்தியான் இன்டர்வியூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததா இல்லாட்டி நான் கொஞ்சம் பயப்படுத்தினானா என்ன மாதிரி? இல்ல உண்மையா கம்ஃபர்டபுளா இருந்தது. இப்ப வெளியாக்களோட கதைக்கிற மாதிரி இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா கதைக்கிற மாதிரி ஃபீலா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க என்னுடைய வியூவர்ஸுக்கு? கனடிய மக்கள் எல்லாருமே எங்களோட படத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, படத்தில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் உங்களோட கமெண்ட்ஸை உண்மையாகவே வரவேற்கிறோம். சேம் டைம்ஸ் வந்து இப்போ எங்களோட ஈழத்து படைப்புகளை வந்து தயவு செய்து இந்தியாவோட கம்பேர் பண்ணாங்க. ஏண்டா அவையோட லாங்குவேஜ் ஸ்லாங் வேறு, எங்களோட லாங்குவேஜ் ஸ்லாங் வேறு. ஸோ நாங்கள் நம்புகிறோம் எங்களோட ஸ்லாங்கில் தான் நாங்கள் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் செய்திருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணுமென்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாங்கோ, வந்து படத்தை பாருங்கோ, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கோ. நாங்கள் என்னவாக இருந்தாலும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். எல்லாரையும் படத்துக்கு வாங்கோண்டு அன்போடு அழைக்கிறோம். எங்கட ஆக்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஜூலை 6 எல்லாரும் வாங்கோ, வந்து சப்போர்ட் ஒன்றை தாங்கோ. மௌனித்த பொழுது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாங்கோ. டொரண்டோவில் இருக்கிற தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, நீங்க வந்து எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறீங்க, ஜெர்மன்ல இருக்கிறீங்க. என்னோட கோல் பண்ணி கதைக்கிற நீங்கள், என் காணொலிகளை பார்க்குற அவ்வளவு பேரும்
உங்களோட கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேணும், இப்படி ஒரு திரைப்படம் வருதுன்னு சொல்லி. நீங்கள் இந்த யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணாட்டிலும் பரவாயில்லை, இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ண வேணும். ஏனென்று சொன்னால் எங்கட கலைஞர்கள் நடித்த இந்த திரைப்படம் மௌனித்த பொழுது, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி இந்த படத்துக்கு போக சொல்லி நீங்கள் சொல்லணும். ஜூலை 6ஆம் தேதி ப்ரீமியர் ஷோ நடக்குது. அதை தொடர்ந்து வர்ற காணொலியில் நான் உங்களுக்கு நான் சொல்லுறேன் மிச்ச நாட்கள் இப்போ வந்து திரையிடப்பட போகுதுன்னு சொல்லி. இங்கே கனடாவில் மொன்ட்ரியல் வான்குவர்லையும் இந்த படம் திரையிடப்பட இருக்கிறது. நீங்கள் அங்கேயும் போய் பார்த்து எங்கட கலைஞர்களுக்கும் சப்போர்ட் கொடுங்கோ. இவ்வளவு நேரமும் என்ற காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.